ஆர்கே நகரில் பணம் கொடுக்கறதா தகவல் வருது. தேர்தல் ஆணையம் அதை பார்க்கணும். அதே மாதிரி ஆதவர்ஜுனா பணம் கொடுக்கறதா தகவல்கள் வருது. ஆனால் எவிடன்ஸாக உள்ள விஜய்க்கு மோசடித்தனத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஸ்டாலினுக்கு 1000 2000 அனௌன்ஸ் பண்ணதும் டக்குன்னு அருண்ராஜ் அது எப்படி நிதி நிறுவனம் சரியாகும், திவாலாயிரம் அரசாங்கம் எப்படி நடத்த முடியும், அது தப்புன்னாரு. திடீர்னு ஒரு நாள் 2500ன்ட்டாரு. ஆமா, அப்போ நீ மோசடி. சினிமாவில் இலவசத்துக்கு எதிராக ஏற்று நின்றவங்க ஆதரவா போறீங்க, சினிமாவில் தீண்டாமைக்கு எதிராக நின்றவங்க கவின் ஆணவ படுகொலை பற்றி பேச்சு மூச்சு இல்லை. அப்போ இந்த முறை எவ்வளவு சார் எதிர்பார்க்கலாம் திரு விஜய் அவருடைய வாக்கு சதவீதம்? குறிப்பா காங்கிரசின் ஊதுகுழலா ஒற்றுமையா விஜய் இருக்கிறத. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கு. இந்த சமயத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியில வீடுடா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆனா எதிர்பார்த்த கூட்டம் இல்லையே சார். என்ன காரணம்? எப்பொழுதும் ஒரு கோஷ்டி அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணியே வரும். ஆனா இப்ப வீடு விட சந்திக்கிறார், ஆனா கூட்டம் இல்லையே சார். கூட்டம் என்பது கூட்டி வரப்படக்கூடியதுதான். இதுவரை கரூர்ல கூட்டின கூட்டமும் கூட்டி வரப்பட்ட கூட்டம். ஒரு இடத்துல வரும்போது எல்லா இடத்துலயும் ஆட்களை கூப்பிட்டு ஒரு பம்பாட் பண்றதுதான் அவங்க ஒரு வேலை. நீங்க விஜயகாந்த் பிரச்சாரம் பண்ண மாதிரி மக்களை சந்திச்ச மாதிரி ஒரு மக்கள் சந்திக்கல. ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. இவர் அவரோட பெரியவர், இவரோட பெரியவர், ரஜினிகாந்த் அவரோட பெரியவர், எம்ஜிஆரோட பெரியவர், கூட்டத்தை பாருன்னு எல்லாமே செட்டப் கூட்டம், பதுக்கல் கூட்டம். விஜயகாந்த் மாதிரி பிரச்சாரம் பண்ணி இருந்திருப்பீங்கன்னா விஜயகாந்த் வந்த கூட்டத்தோட கொஞ்சம் கூட வந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு எல்லாமே நீங்க செட்டப் பண்ணி ஒரு ஊர்ல 8-10 தொகுதிக்கு ஒரு இதை போட்டு அங்க உள்ள ஆட்களையும் வெளியே உள்ள ஆட்களையும் வர வச்சு எல்லாம் பண்ணாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கெட்டிக்காரன் பொழுது இத்தனை நாள் இவரை பார்த்தா கூட்டம் வந்துடும், ஏதோ இவர் ஊர்ல நடக்க முடியாம இருந்த மாதிரி இவர் வந்தா எல்லாமே இருந்துங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஷோவை காட்டிட்டு இருந்தாங்க. அது இல்லைங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகுது. அது தேர்தல் பதிவுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்ன ப்ரூவ் ஆனது மக்கள் மத்தியில நல்லதுதான். இப்ப எல்லா மக்களுமே தெரிஞ்சிடும் இவர் ஒரு செட்டப் பண்ணி ஏமாத்து வேலையா பெரிய ஒரு ஷோ காட்டுறதுக்கு தான் நடத்தின நாடகங்கிறது இப்போ மக்களுக்கு தெரியும். இல்ல மத்த கட்சிகள மாதிரி காசு கொடுத்து கூட்டம் தர எப்படி சார் இவ்வளவு கூட்டத்தை? கண்டிப்பா காசு கொடுக்குறாங்க. அவங்களும் சிலர் காசு கொடுத்தா அந்த கூட்டம் வருது. கண்டிப்பா சார். ஆனா இப்ப இன்னைக்கு எப்படி இந்த பிரச்சாரம் பண்ண போறாரு, வீடோட எப்படி போறாரு, ஒரு மாவட்டத்துல இன்னொரு மாவட்டத்துக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஹவர்ஸ் கணக்காக எப்படி போறான்னு எல்லாம் எதிர்பார்த்து அது கம்பக்கு அது ஒரு செட்டப் வேலைகள், ஒரு பிரச்சார பூஸ்டிங்கா பண்ணதுதான். இப்போ மக்களை இதை யோசித்து சிந்திக்கிறவங்க எவ்வளவுக்குள்ள மோசடி பண்ணி நம்மளெல்லாம் ஏமாத்தி ஓட்டு வாங்க பாக்குறாங்கிறது கௌரவமான மக்கள் அதை ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன் 4 நாள் இருக்கு சுய பரிசோதனை பண்ணா இவ்வளவு கம்பேக் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சார். ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சியா இருக்கட்டும், இந்த திராவிட கட்சிகளோட இன்னைக்கு விஜய் போட்டி போறாரு. அதுல எதுல பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குற விஷயத்துல போட்டி போறாரு. பணம் கொடுக்குற ஆர்கே நகர்ல பணம் கொடுக்கறதா தகவல் வருது. தேர்தல் ஆணையம் அதை பார்க்கணும். அதே மாதிரி ஆதவர்ஜுனா பணம் கொடுக்கறதா தகவல்கள் வருது. விஜய் தொகுதியிலேயே கமலஹாசன் பணம் கொடுத்திருந்தா ஜெயித்திருப்பாருங்க லெவல்ல. நம்மளும் கடைசி நிமிஷத்துல பணம் கொடுக்கணுங்கிற முடிவை விஜய் எடுத்துட்டாரு. பெரம்பலூர்லயும் பணம் கொடுக்கக்கூடிய முடிவு எடுத்துட்டாரு. திருச்சி கிழக்குலையும் பணம் கொடுக்குற முடிவு எடுத்துட்டாருங்கிற தகவல் நமக்கு வருது. தேர்தல் ஆணையம் சரி நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை தான் பார்த்து பழி வாங்கணும்னா சொல்ல மாட்டேன். ஓகே, இது தகவல் நமக்கு வருது, அவ்வளவுதான். ஆனா ஒரு ஓட்டுக்கு 3000 தராங்க. திருச்சியில பாத்தீங்கன்னா மூக்குத்திலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பிடிபட்டு எப்படி சார் ஒரு புதுசா நான் தமிழ்நாட்டுக்கு புதுசா வந்திருக்கேன், மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னவர் அதே ஃபாலோப்ல வர்றாரு சார். எப்படி சார்? இந்த இடம் தான் விஜய் சீமான் கிட்ட மாட்டிக்கிட்ட இடம். ஆமா, விஜய்க்கு சீமான் யமனா வந்த இடம். இது நமக்கு ஆதாரம் இல்லை, பல இதுல போகுது. விவரம் உள்ளவங்க அவங்க எண்ணத்துக்கு தக்கன முடிவு பண்ணுங்க. ஆர்கே நகர்ல பணம் கொடுக்கறதா சொல்றாரு. ஏன்னா ஜேபிஆர் நிறுவனம் தொடர்புடைய ஒருத்தர், அடுத்தால இவர் லாட்ரி மார்ட்டின் தொடர்புடைய ஒருத்தர், விஜய் பல கோடி சம்பளம் வாங்கக்கூடியவர். இவங்கெல்லாம் தங்கள் எம்எல்ஏ அதுக்கு பணம் கொடுக்குறாங்கிறதா மக்கள் பத்தியில பேசப்படுது. இது எவிடன்ஸ் இல்லை. ஆனா எவிடன்ஸா உள்ள விஜய்க்கு மோசடித்தனத்தை நான் இப்ப சொல்றேன். இது மக்கள் அந்தந்த இடத்துல பார்த்துடுங்க. நாம் தமிழர் எங்கேயும் பணம் கொடுக்கல. அதை நாம் தமிழர் தம்பிகள் தான் சொல்லணும். பணம் கொடுக்காம ஓட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரே தூய கட்சி, ஒரே கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரங்க, ஒரே மாற்றம் நாங்கிறத நாம் தமிழர் மக்கள் மத்தியில கொண்டு போனோம். இது ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய இன்னொரு திமுக மாறிப்பட்ட ஒரு கரைபடித்த கருத்துக்கு சொந்தக்காரர் தான் விஜய்ங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போறது நாம் தமிழர் தம்பிகளுக்கு கடமை. நான் தெளிவான விஷயங்களை முன்வைக்கிறேன். இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு இவரு சர்க்கார் படத்துல இலவச பொருட்களை போட்டு உடைப்பார். அந்த படம் ஸ்டைலிஷா பண்ணியிருப்பாரு. 3 தடவை பார்த்தேன். ரொம்ப ஸ்டைலிஷா பண்ணியிருப்பாரு.
நமக்கு என்னங்க இருக்கு, நல்ல கலந்து படமா பார்த்தோம். நல்ல பெர்ஃபார்மர், நல்ல டான்சர். ஓகே, தென் வந்ததுமே எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டான்னு தாவேக்கா பெண்கள் எல்லாம் கத்துனாங்க. கத்துனீங்களா இல்லையா சகோதரிகளே? கத்துனாங்க, வள்ளுவரத்துல பார்த்தோமே. ஓசி பஸ் வேண்டான்னு. அடுத்தால 2000 ரூபான்னு எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணதும், ஸ்டாலினுக்கு 2000 அனௌன்ஸ் பண்ணதும் டக்குன்னு அருண்ராஜ் அது எப்படி நிதி நிறுவனம் சரியாகும், திவாலாயிரம் அரசாங்கம் எப்படி நடத்த முடியும், அது தப்புன்னாரு. திடீர்னு ஒரு நாள் 2500ன்ட்டாரு. ஆமா, அப்போ நீ மோசடி, நீ படத்துல இலவசத்துக்கு எதிராக பேசின, படித்த கற்றறிந்த மக்கள் இதை உணரணும். இப்ப படத்துல இலவசத்துக்கு எதிராக பேசின மாநாட்டிலே அப்படிதான் பேசியிருக்காரு. மாநாட்டுல பெண்கள் இலவச பஸ் வேண்டான்னு பேசியிருக்காங்க. அப்போ நீங்க பெரிய ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக்னு வந்தவங்க கடைசியா அருண்ராஜ் கருத்தையும் குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு நீங்க 2500ன்னு சொன்னா நீங்க மோசடித்தனமான அரசியல் பண்றீங்க, மக்களை ஏமாத்துற அரசியலை பண்றீங்க. இலவச விஷயத்துல சீமான் மட்டும்தான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு தெளிவா இருக்கிறாரு. இலவச விஷயத்திலே விஜய்க்கு ரெட்டை வேடத்தை அம்பலப்படுத்தணும் ஒண்ணு. ரெண்டாவது, டாஸ்மார்க் விஷயம், நீங்க பெண்களை பாதுகாக்கிறது அதுன்னு சொன்னா பிராண்டி விஸ்கி வேண்டான்னு சொல்றதுக்கு எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை, ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லையே. சீமான் தானே டாஸ்மார்க் வேண்டாம், பனம்பால் தென்னம்பால் கல்லுன்னு சொல்றாரு, இயற்கை பானங்கிறார். எனக்கு அதுல கூட மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பட் ஒரு கருத்தை சீமான் தெளிவா சொல்றாரு. நீங்க 2 கட்டா நாட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கிறீங்க. சீமான மாதிரி டாஸ்மார்க் வேண்டாம், பிராண்டி விஸ்கி வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களால முடியல. 3வது பாயிண்ட், சீமான் 214 தனிச்சு நிற்கிறாரு. ராகுல் காந்தி அடிச்சு தகர்க்கிறாரு. ராகுல் காந்தி அடிச்சு தகர்க்கிறாரு காரைக்குடியில. ஆமா, அடுத்து அவர் 29லயும் 20 ஆண்கள் 20 பெண்கள், தமிழ்நாட்டுல 39 எம்பி சீட்டு, புதுச்சேரியில 1, 40 இடத்துல பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க தனிச்சு நிற்கிற உறுதியா இருந்தா இதையும் அனௌன்ஸ் பண்ணல. அதானே. அப்ப நீங்க உங்க நோக்கமே அரசியல் வியாபார நோக்கம், வியாபாரத்துக்கு தான் அரசியல் பண்றீங்க. ராகுல் காந்தி உங்ககிட்ட வருவான், வியாபாரம் பண்ணிடலாம்னு நினைச்சீங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நாங்க சொன்னதை நாங்க அன்னைக்கு ஜானாரிசாமி விஷயத்துல ஏமாந்து காங்கிரஸ் தரப்புல நாங்க மெசேஜ் சொல்லலன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ங்கிறது அன்பாலன் யாதவ் தெளிவா வசனவாசிக்காரர் காங்கிரஸ் மாநில கமிட்டி குழு உறுப்பினர், அவர் தெளிவா ராகுல் காந்தி கிட்ட அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் கூட கூட்டணி போனா ஓட் டிரான்ஸ்பர் ஆகாதுன்ட்டாரு அவரு. ஸோ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ங்கிற இதை கருதி கூட்டணி போகல காங்கிரஸ். ஸோ அங்க முடிவு சிதம்பரம் முடிவு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. இப்ப அவன் தான் ஒன்ன விட்டுட்டு போயிட்டானே, அதுக்கு பிறகு நீ உண்மையான காங்கிரஸ்காரர் என் கூட இருக்காங்கன்னா இது என்ன அர்த்தம்? பொதுச் செயலாளர் சொல்றாரு அப்படி சார், இது என்ன அர்த்தம்? இல்ல சார், காங்கிரஸ் சமீபத்தில் பிரிஞ்சு போனார்ல அந்த செல்வம் ஒருத்தர், அவர் தான் உண்மையான காங்கிரஸ்காரர் சொல்லுவோம். அவர் என்னைக்குமே காணாம போன காங்கிரஸ்காரர், அவரே உண்மையான காங்கிரஸ்காரருங்கிறாரு. ஓகே, அவர் உண்மையான காங்கிரஸ்காரா இருக்கலாம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதுல பிரபு ஆதரவாளராக இருக்கலாம். அத்மலன் யாதவ் அதைத்தான் சொன்னார், பழைய காலன்னார். ஓகே, அப்ப பல நிரூபிக்காதவங்களை காங்கிரஸ் சேர்த்துக்கல. இப்ப நீங்க பல நிரூபிச்சுட்டு மீண்டும் ஏதாவது காங்கிரஸுக்குள்ள சேர்ந்துக்கலாமான்னு தானே திட்டம் போடுறீங்க. சீமான மாதிரி உங்களுக்கு கட்ஸ் இருந்ததுன்னா 29லயும் தனிச்சு போய் உங்களால சொல்ல முடியுதா? அப்ப நீங்க வரும்போதே ஒரு கரப்ட் காங்கிரஸ் கூட கூட்டணிங்கிற லெவல்ல வாரீங்க. நடக்கல, அவங்க பல நிரூபிக்கானாலும் அவங்க அதை சேர்க்கல. சோ இந்த 3 விஷயத்திலையும் நீங்க மாற்றுங்கிறதுல அடிபட்டு போனீங்க. சீமான் தான் உண்மையான மாற்றுங்கிறதுல தெளிவா நிற்கிறாரு. 4வது, நீங்க திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒழின்னு படத்துல பேசுவீங்க. பரையர் சமூக ஆலய நுழைவுக்காக ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களா? அடுத்து 5வது, பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. என்னைக்காவது அதை நீங்க பேசியிருக்கீங்களா? இவெல்லாம் ஏமாளி இழிச்சவாய அவங்க சினிமா பார்த்துட்டு ஓட்ட போடுறான்னு இவனை ஜஸ்ட் லைக் தட்னு இந்த மக்களையும் இந்த சமூக மக்களையும் நீங்க இழிவா ட்ரீட் பண்ணக்கூடிய, ஜஸ்ட் லைக் தட் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்குது. ஆபத்தான தன்மை, அருவருக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. நீங்க இந்த மக்கள் இஷ்யூக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அடுத்தால பஞ்சமண்டல மீட்பு சீமான் இருக்கிறாரு, ஏதாவது சொன்னீங்களா? அப்போ நீங்க சினிமாவை பார்த்து இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. சினிமாவில் இலவசத்துக்கு எதிராக ஏற்று நின்றவங்க ஆதரவா போறீங்க. சினிமாவில் தீண்டாமைக்கு எதிராக நின்றவங்க கவின் ஆணவ படுகொலை பற்றி பேச்சு மூச்சு இல்லை. அப்போ பரையர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள்லாம் சினிமாவை பார்த்து சினிமா தான் நிஜம்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுறான்னு நினைக்கிறீங்களா? இது நான் சொல்றது ஒரு 1 லட்சம் மக்களை ரீச் ஆகும் இந்த தேர்தலுக்குள்ள. பட் இதையும் தாண்டி பல லட்சம் மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நாம் தமிழர் 214 வேட்பாளர்கள்ட்டையும் நாம் தமிழருக்காக உலகம் ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணக்கூடிய மக்கள்கிட்டே இருக்குது. அப்பந்தான் இவரோட அந்த மோசடித்தனமான மாற்றுங்கிற ஏமாற்றுங்கிறது மக்கள் மத்தியில கொண்டு சேரும். டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குது.
பட் சீமானே அதை வந்து பலவாரம் கூட்டத்திலலாம் அடிச்சு பேசுறாரு. ஸோ இவருக்கு நடவடிக்கைகள் எல்லாமே படத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணுங்கிற மோசடித்தனமான அரசியல் தான் நடக்குது. நான் சொல்றேன், இவரை தற்கொலை யாரும் சொல்லாதீங்க, தற்கொலையை பற்றி எல்லாம் யாரும் பிரச்சனைகளுக்கு கிடையாது. இவரை வந்து கோமாளின்னு சொல்லாதீங்க, கோமாளி எல்லாம் ஒண்ணும் இல்லை. மோசடிக்காரர் உள்ளொன்று வச்சு புறம் பேசக்கூடியது, அரசியல் வியாபாரி, பச்சுவந்திங்கிறத தெளிவா சொல்லுங்க. இதை நிறைய கட்சிகள் சொல்லாம கோட்டை விட்டுட்டீங்க. இவருக்கு இரட்டை வேடங்களை ஆதாரத்தோட மக்கள் மத்தியில கொண்டு போங்க. இல்ல இப்ப இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவருடைய வாக்கு வங்கி எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஜனநாயகம் படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணதா சொல்றாங்க, அது ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் எப்படி சார் இருக்கு? நான் சினிமா அதுல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கிறத பற்றியோ ஆதரவா இருக்க பற்றியோ காட்சி அமைப்பு நான் சொல்ல வரல. ஏன்னா அவர் தான் சினிமாவில இலவசங்களை எதிர்த்தவர் வந்து இங்க ஆதரிக்கிறாரு. சினிமாவில் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளிங்கிறவருக்கு இங்க மூச்சு விட முடியலையா, முதுகெலும்பு இல்லாமல் அங்க கவுந்தடிச்சு படுத்து கிடக்குறாரு. ஸோ அதை நான் சொல்ல வரல. அது சினிமா, அவர் சினிமாவோட போட்டு. ஆனா முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலைக்கு அவர் வாய் திறக்க முடியல. திருப்பரங்குன்றம் இஷ்யூலையும் அவர் கருத்து சொல்ல முடியல. அந்த இண்டோ பாக் வார்லையும் வந்து அவர் கருத்து சொல்ல முடியல. அப்போ கருத்து சொல்லாமலே மக்களை ஏமாத்தக்கூடிய, முஸ்லீம்களை ஏமாத்தக்கூடிய ஒரு அரசியலை அவர் பண்றாரு. படத்துக்குள்ள நான் வரல. அப்போ நிஜ அரசியல்ல அவர் இஸ்லாமியர்களுக்காக எதுவுமே பண்ணல. கண்டிப்பா சார். ஆனா சிறுபான்மை வாக்குகளை குறி வச்சுதான் விஜய் வர்றாரு அப்படிங்கிறாங்க. இது எப்படி சார் இப்ப சிறுபான்மை வாக்கு அப்படியே விழுவ வாய்ப்பு இருக்கு? அவர் கிறிஸ்தவ வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். சிறுபான்மை கிறிஸ்தவர்ல பல ஜாதிகள் இருக்குது. என்னைக்காவது கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்துல கிறிஸ்தவ பறையர் தேவேந்திரர் அருந்ததியருக்கு அநீதி சீமான் மாதிரி பேசியிருப்பாரா? என்னைக்காவது கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்ல இந்த அட்டவணை பிரிவு கிறிஸ்தவர்களுக்கு உரிய இடங்கள் இல்லைன்னு என்னைக்காவது பேசியிருப்பாரா? ஸோ அந்த கிறிஸ்தவருங்கிறதும் ஒரு லாபத்துக்காக அதை சொல்றதுதானே தவிர, அவர் வெள்ளாள கிறிஸ்தவர். கிறிஸ்தவர்களை பொறுத்த அளவுல RSS எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இன்னைக்கு வந்து திஸ் டீலிமிட்டேஷன்ல தோக்கடிச்சது எல்லாமே அவங்க எல்லா ஜாதி கிறிஸ்தவர்களும் RSS எதிர்ப்புல ஸ்டாலின் தலைமையில் கன்சால்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. இவர் வந்து கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆனா கிறிஸ்தவருக்காக ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? அட்லீஸ்ட் தலித் கிறிஸ்தவர்களுக்காவது குரல் கொடுத்திருக்காரா சீமான் மாதிரி? இல்ல. இதெல்லாம் மக்கள் உணர்ந்துதான் அந்த மக்கள் பார்ப்பாங்க. ஒரு வேளையில அவர் பறையர் கிறிஸ்தவருங்கிற எண்ண ஓட்டம் பறையர் கிறிஸ்தவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி மீனவர் கிறிஸ்தவருங்க எண்ண ஓட்டம் மீனவர்கிட்ட இருக்கு. இது வந்து அவருக்கு ஏமாந்து ஒரு சிலர் வாக்களிக்கலாம்னு தான் அவருக்கு நோக்கமா இருக்கலாமே தவிர, கிறிஸ்தவ சமுதாயத்திலும் வந்து அந்த மக்களுக்காக அவர் எதையும் குரல் கொடுத்து போராடி எதுவுமே ஆதாரம் இல்லை. சீமான் சர்ச்சில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிரேவியார்ட்ல கல்லறை தோட்டத்துல அட்டவணை பிரிவு கிறிஸ்தவர்களுக்கு அநீதினு பேசியிருக்கிறாரும் வரலாறு. கண்டிப்பா சார். ஆனா இப்ப திரு விஜய் அவர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் எப்படி 20%, 30%, 40% கூட போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த முறை எவ்வளவு சார் எதிர்பார்க்கலாம் திரு விஜய் அவருடைய வாக்கு சதவீதம்? அவர் வருகை வந்து எடப்பாடியை பெரிய அளவு பலகீனப்படுத்தும். ஸ்டாலினுக்கு அது லாபமா முடியும். அதே மாதிரி விக்கிரவாண்டியில் இவர் நிற்காததுனால போலரைசேஷன்ல இவர் தாக்கு பிடிக்க மாட்டாரு. வட தமிழகத்துல இவருக்கு கேண்டிடேட்டு எடப்பாடி கிட்ட விலை போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. மற்ற ஏரியாக்கள்லயும் வன்னியர் கொங்கு வெள்ளாளர் கேண்டிடேட்ஸை ஆஃப் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தரப்புங்கிற தகவலும் வருது. ஸோ மேற்கு மண்டலத்துல வெள்ளாள கவுண்டர், நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷன்ல இவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாருங்கிறத பார்க்கணும் இவர் ரசிகர்கள். அதே மாதிரி வட தமிழகத்துல போலரைசேஷன்ல இவர் பாதிக்கப்படுவார். விக்கிரவாண்டில ஈரோடு கிழக்குல இவர் நிக்கல. சீமானை சொல்றாரு, நான் தான் நின்று திமுகவை ஏற்ற மட்டும் ஓடிட்டாங்கிறத சீமானை காரைக்குடியில பேசுறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த போலரைசேஷன்ல இவருக்கு ஓட்டு போடலாம்ங்கிறவன் வன்னியர்கள் அதிமுக அணிக்கும், பறையர்கள் திமுக அணிக்கும், நான் வெள்ளாள கவுண்டர் திமுக அணிக்கும் எப்படியெல்லாம் சிதறாங்கிற பொறுத்து தான் சொல்ல முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன் தான் வரும். அது பிஜேபி ஜெயித்திரன்னு கடைசியா போலரைஸ் ஆவாங்க. இப்போ சர்ச்சுகள்ல எல்லாம் சொல்லிட்டாங்க இவருக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு. நீங்க அந்த ஊர்ல மற்ற ஊருக்குள்ள அவருக்கு பெரிய ஓட்டு இருக்காது. கிடக்கிற கிராமத்தில் மட்டும் அவருக்கு ஓட்டு போட்டா எதிரணி ஜெயிக்கும். நீங்க வந்து காங்கிரஸ் பாஜக அணிக்கு, திமுக காங்கிரஸ் அணிக்கை போட்டு பாஜகவை தோக்கடிங்கிறதான் அங்க வந்து பிரச்சாரமா ஓடும். ஸோ போலரைசேஷனுங்கிறது பல ரூபத்துல இருக்குது. எந்த போலரைசேஷன்லயும் வந்து அதுக்கு பயந்து கருத்து சொல்லாம ஓடுனவர் இவரு. களத்துக்குள்ள போலரைசேஷன் வரும்போது அந்த ஓட்டு தாக்கு பிடிக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாதான் நான் பாக்குறேன். ஸோ ஏப்ரல் 23 பதிவாகட்டு, மே 4 இவருக்கு என்ன ஓட்டுங்கிறது தெரியட்டும். இன்னொரு விஷயம் சார், இப்ப வரப்போற தேர்தலில் வந்து யாராருக்கு நேரடி போட்டி சார், யாராருக்கு 2வது இடம் 3வது இடம் கிடைக்கும் சார்? ஏன்னா திரு விஜய் அவர்கள் 2வது இடத்துக்கு போட்டி போறாரு, அதிமுக பீட் பண்ணிடுவாரு, சீமா 4வது இடத்துக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு திணிப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி சார்? ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் 10 விழுக்காடு
மேலே வாக்கு வித்தியாசம் இருக்கும். ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணிவிடுவார். 2வது இடம் வன்னியர் வெள்ளாள கவுண்டர் ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி வருவார். வன்னியர் வெள்ளாள கவுண்டர் ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி வருவார். விஜயை ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. இந்த 4 நாட்களில் விஜயின் மோசடிகளை, ஏமாத்துக்களை, அணில் தற்கூறிலாம் சொல்லாமல் இலவசத்தை எழுத்தீங்க, இப்போ ஆதரிக்கிறீங்க, மோசடி மக்களை ஏமாத்துறீங்க, டாஸ்மார்க்கை மூட சொல்லதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை, மதுப்பிரியர்கள் ஓட்டு போயிடும்னு நினைக்கிறீங்க. சீமான் தான் அதில் துணிவாக இருக்கிறாரு. தனிச்சு 29 போட்டியிடுவோன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை. பரையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீடை பற்றி பேச துணிச்சல் இல்லை. அவங்களுக்குள்ள உரிமையை பற்றி எதை பற்றியும் பேச துணிச்சல் இல்லைன்னு விஜய் வந்து நாடகம் போடுறாரு. இன்னும் நாம் தமிழர் விஜயை மையமாக வச்சு வந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் அதை தங்களுக்குள்ள நெஜ ஓட்டா மாத்திரல தான் நாம் தமிழர்களுக்கு திறமை இருக்குது. சீமான் மட்டுமே அதை செய்யணும்னு நினைக்க முடியாது. ஒவ்வொரு நாம் தமிழர் தொண்டனும் அதை செய்யணும். சீமான் மட்டுமே பேசி அது நடக்கணும்னு நினைக்க கூடாது. சீமான் பேசினதை இப்பவே கொண்டு போய் சேர்க்கணும். பரையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீட்டுக்காக இனிமேலும் சீமான் பேசிட்டு இருக்குன்னு நினைக்காண்டாம். ஏற்கனவே பேசிட்டாரு. அவர் பேசியிருக்காரு, விஜய் பேசலைங்கிறத நாம் தமிழர் தம்பிகள் கொண்டு சேர்க்கணும். இந்த மாதிரி கோனூருக்கு கோட்டை, கோன்கோட்டை, கோனார் கோட்டை, தமிழன் கோட்டைன்னு பேசினதை ஒவ்வொரு நேரத்திலும் வந்து சீமான் பேசிட்டு இருக்க முடியாது. கொண்டு போய் சேர்க்கணும். உணவின் ஒரு பகுதி சொன்னதை கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பா சார். இப்படி விஜய் எந்தெந்த இடத்துல எல்லாம் மக்களுக்காக எதுவும் பண்ணாம மக்களை ஏமாத்துற வேலையை செய்துக்கிட்டு கவின் ஆணவ படுகொலை பற்றி பேசலைங்கிறது, பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி விஜய் பேசலைங்கிறது, இது போன்ற பல விஷயங்களை சீமான் பேசினதை, கொடநாடு கொலையை பற்றி சீமான் தான் பேசினாரு, விஜய் பேசலைங்கிறத எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும். குறிப்பா காங்கிரசின் ஊதுகுழலா ஒட்டுண்ணியா விஜய் இருக்கிறத காங்கிரஸை கடுமையா அடிச்சு மக்கள்கிட்ட வந்து நாம் தமிழர் தம்பிகள் சேர்க்கணும். அவங்க விஜய் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விஜயை மையமா வச்சு வந்த மாற்றம்னு வந்த ஓட்டுல விஜய் மாற்றம் இல்லை, மோசடி ஏமாற்றம்னு இந்த 4 நாள்ல அந்த ஓட்டர்ஸை கன்வின்ஸ் பண்றாங்களோ அதை வச்சுதான் விஜய்க்கு சீமானுக்குள்ள வாக்கு வீதம்ங்கிறத சொல்ல முடியும். இப்போ விஜய் பற்றி அன்பிரடிக்டபிளா தான் நான் வச்சிருக்கிறேன். பார்ப்போம். இவர் மோசடிங்கிறத நாம் தமிழர் தம்பிகள் வேகமா செய்யணும். நாள் இருக்கு. அதற்கான வேலைகளை நானும் பல இடங்கள்ல முடுக்கி விட்டுருக்கேன். கண்டிப்பா சார். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி சார்.